Hello students, today நம்ம functions of management அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து part 1 வீடியோ. அடுத்த பார்ட்டில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டாப் லெவலில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே அந்த ஆர்கனைசேஷனோட ஃபுல் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அப்போ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் அவங்களோட ரோல், அவங்களோட வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பிளானிங். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். அவங்க எதுக்காக பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதுதான் சாக்கிங் அவுட் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதுதான் அடுத்த பாயிண்டில் இருக்குது. டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் டு டூ, ஹவு டு டூ. என்ன பண்ண போகிறோம், அது எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி வேலை பண்ண போகிறோம், என்னென்ன பொருள்லாம் வச்சு பண்ண போகிறோம், எந்தெந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்ம வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணி பிளான் பண்ணுறது தான் பிளானிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வெல் பிளான் இஸ் ஹாஃப் டன். ஒருத்தவங்க சரியாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டாலே பாதி விஷயம் முடிஞ்சா மாதிரி தான், எல்லாமே கரெக்டாக முடிஞ்சா மாதிரி தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது ஒரு கோலுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது யார் பண்ணுவாங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங். ஸோ ஆர்கனைசிங்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பிளானிங் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. பிளானிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன பிளானிங்லாம் பண்ணாங்களோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைசிங் அப்படின்னா என்னென்னா எந்த மாதிரி ஹியூமன் பீயிங்கை வச்சு அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுதான் ஹியூமன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அப்படின்னா என்னென்ன ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ்லாம் அதுக்கு தேவைப்படுது, மெஷினரி தேவைப்படுதா, என்ன மாதிரியான மெட்டீரியல், என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க பிளான் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே வந்து எங்கெங்கே எந்தெந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் என்ன விலைக்கு எவ்வளோ மணி தேவைப்படுது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னால் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒர்க் தேவை அப்படிங்கிறத பிளான் பண்ணதை அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டலி ஆர்கனைசிங் தி ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் கூப்பிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் ஹெட்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்குங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர் கூப்பிட்டு மார்க்கெட்டிங்க்கான ஒர்க்கு என்ன, அவங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர் எல்லாருக்கும் அவங்களோட ஒர்க்கை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் டாப் லெவலில் என்ன சொன்னாங்களோ அந்த கோலை வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸை வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபைங் தி அத்தாரிட்டி. கிளாஸிஃபைங் தி அத்தாரிட்டினா மேனேஜ்மெண்ட்டில் யாருக்கு என்ன அத்தாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இப்போ மேனேஜர் அப்படின்னா அவருக்கு என்னென்ன அத்தாரிட்டி இருக்குது, அவரோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதான் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி தான் மேனேஜர்ஸ் எல்லாமே அவங்களோட டீமை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அத்தாரிட்டி இல்லைனா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அப்போது ஒரு பர்சனுக்கு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே அவங்க சொல்கிறத கேட்பாங்க. அதுதான். ஸோ கோஆர்டினேஷன் பிட்வீன் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. லாஸ்ட்டில் என்ன அப்படின்னா இப்போ அத்தாரிட்டிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் கோஆர்டினேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு நிறையா மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கவுங்க ஒரு அத்தாரிட்டி வந்துருச்சுன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணி முடிக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை அந்த பர்சனுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டி வந்துருச்சுனாலே அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும். அவங்களோட வேலை என்னென்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டீமை வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது அந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இதே மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட கோல் வந்து அச்சீவ் ஆகும். ஸோ ஓவரால் ஆர்கனைசேஷனல் கோல் அப்படிங்கிறது பிளான் பண்ணபடி ப்ராப்பராக அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கை வந்து ஒர்க்குக்கு வந்து எடுக்கிறது. அதுதான். ஸோ எந்த மாதிரி ஹியூமன் பீயிங்கை எடுக்கிறது, எந்த மாதிரி ஒர்க்கரை வந்து எடுத்தால் நம்ம ஆர்கனைசேஷன் கோல் வந்து நல்லா அச்சீவ் ஆகும், எந்தெந்த வேக்கன்சி இருக்குது, எங்கெங்கே எந்தெந்த மாதிரி ஸ்கில் உள்ளவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது யாரோட வேலை அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எப்படி நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன், அவார்ட், காம்பன்சேஷன்லாம் கொடுப்பாங்க. இன்னும் அவங்க நிறையா கற்றுக்கணும், அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கில் தேவைப்படுது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் பர்சனல் அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் தி பர்சனல்னால் வித்தின் தி ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயீஸை
ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறது. ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணுறது மூலயமா எல்லா எம்ப்ளாயீஸுமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. டு ஃபில் அப் தி ரோல் அப்படின்னா என்னென்னா, அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேக்கன்சியை வந்து நல்ல எம்ப்ளாயீஸை வச்சு ஃபில்லப் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷனோட கோல் அப்படிங்கிறது ப்ராப்பராக அச்சீவ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.